ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரு உண்மையான தலைமை அப்படின்னு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்தது அப்படின்னு அன்புமணி ஒரு தரப்பு ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க, பரபரப்பை கிளப்புனாங்க. எப்பா அன்புமணி அவர்கள் தான் தலைவர், திலகபாமா தான் பொருளாளர், வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் ஐயா ராம்தாஸ் அவர்கள் குரூப்புக்கு இங்க வேலை கிடையாது, உண்மையான பாமக நாங்க தான், பாமகவுடைய தலைமையிடம் டி நகர் தான் அப்படின்னு பரபரப்பான ஒரு விஷயத்த அந்த அன்புமணியுடைய தரப்பு வழக்கறிஞர் பாலு அவர் என்ன பண்ணாரு, வெளியிட்டார். இது இந்த பக்கம் ராமதாஸ் ஐயா பக்கம் ரொம்ப தோய்வை தான் கொடுத்தது. எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவ்வளவுதானா கட்சி போயிருச்சா? அப்போ சின்ன வயசுல இருந்து ரத்த சிந்தி சந்து சந்தா போயிட்டு தெரு தெருவா போயிட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தி சுத்தி என் வாழ்க்கையே நான் பாமகவுக்காக கொடுத்தேன், அப்ப அந்த கட்சி ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு ஐயா ராம்தாஸ் அவர்கள் குரூப் வந்து ரொம்பவே என்ன பண்ணாங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாஜகவோட துணையோடு அன்புமணி அவர்கள் காயை நகர்த்திட்டாரு, அப்ப இது மட்டும் இந்த அன்புமணி தான் அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா உடனே திடுதிப்புன்னு என்ன பண்ணாங்க, ஐயா ராம்தாஸ் அவர்களுடைய தரப்புல இருக்கிற எம்எல்ஏ அருள் அப்புறம் ஜி கே மணி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்டே டைரக்டா போயிட்டாங்க. இங்க பாருங்க சார், உண்மையான பாமக எங்க ஐயா தான், அவர்கிட்ட தான் இத்தனை செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. நாங்க செயற்குழு மீட்டிங்ல போட்ட தீர்மானங்கள், பொதுக்குழுல போட்ட தீர்மானங்கள் எல்லாத்தையும் உங்க டேபிள் மேல வச்சிருக்கிறோம். நீங்க சரியா பரிசீலித்துட்டு இதுல ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க வந்து ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு அவங்க சைடு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு கோரிக்கையோட என்ன பண்ண கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையமும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு, சரிங்க சார் இதை நாங்க வந்து என்ன பண்றோம், தீர விசாரிக்கிறோம், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு சொல்லி அனுப்பிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அன்புமணி தரப்ப அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து அங்கீகாரத்தை கொடுத்துட்டோமா அப்படின்னு இப்ப என்ன பண்றாங்க, பரிசீலனைக்கிற விஷயத்துல வச்சுட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கும்போது திடீர்னு பாலு வந்து நான் சட்டப்பேரவை செயலாளரை சந்திச்சு, இங்க பாருங்க சார், சட்டப்பேரவைக்குள்ள குழு தலைவராக இருந்த பாமகவின் குழு தலைவராக இருந்த ஜி கே மணிய நாங்க அதிரடியா நீக்கிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க அவரை குழு தலைவரா நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது. வெங்கடேஸ்வரனை நீங்க என்ன பண்ணணும், பாமக கட்சியோட குழு தலைவரா நீங்க என்ன பண்ணணும், சூஸ் பண்ணிக்கணும். அதே போல கொரோடாவா நீங்க வந்து சிவகுமார் இது பண்ணணும், சதாசிவத்தை நீங்க துணை தலைவரா அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாரு. அன்புமணி சைன் போட்டத அதுல ஐயா ராம்தாஸ் அவர்கள் சைன் போட்டிருக்காருன்னா இல்லவே இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் பயங்கரமா பீதியை கிளப்பி விட்டுருச்சு. என்னையா இது, அன்புமணி திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள் அதிரடியா பண்றாரு, ஏற்கனவே ஐயா அவர்களுக்கு அதிரடியா பண்ணிதான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது, இப்ப சட்டப்பேரவைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இதே பிரச்சனை அதிமுக நடந்திருக்கு. அதிமுகல துணை தலைவரா மாத்தணும், ஓபிஎஸ் அவர்கள் துணை தலைவரா இருக்கிறாரு, அவரை நீக்கிட்டு நீங்க ஆர்பி உதயகுமாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பல்வேறு தரப்புல போராடி போராடி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீதிமன்றத்தை போய் நடந்தனால அவங்க கொடுத்த அழுத்தத்தினமா அவங்க மாத்திட்டாங்க. சோ அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் போயிருந்தாலும் இப்ப அதே பிரச்சனை இப்ப பாமகக்கு வந்திருக்கு. பாமக தரப்புல அன்புமணி அவர்கள் கட்சி ரீதியா தான் உள்ள வந்து என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது, சட்டமன்றம் வரைக்கும் போகாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்து வரைக்கும் போயிருக்கிறாங்க. சட்டமன்றத்துல போயிட்டு ஜி கே மணிய நாங்க அதிரடியா நீக்கிட்டோம், அவரு இனி பாமக குழு தலைவர் இல்ல, பாமக எம்எல்ஏ சார்பா 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இந்த 5 எம்எல்ஏக்கு தலைவரா வந்து பாத்தீங்கன்னா ஜி கே மணி கிடையாது, அவரை நாங்க நீக்கிட்டோம். இப்ப வெங்கடேஸ்வரன் அவர் தான் என்ன பண்ண, பாமக எம்எல்ஏவோட குழு தலைவரா அவர் தான் இருப்பாரு அப்படின்னு அன்புமணி தரப்புல ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இதை வாங்கி வச்சுட்ட சட்டப்பேரவை செயலாளர் என்ன பண்ணிருக்காங்க, சரி நான் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருப்பாங்க. இப்ப ஐயா ராம்தாஸ் அவர்கள் தரப்புல இருந்து என்ன செய்தி வருது அப்படின்னா, ஜி கே மணி வந்து தான் தலைவர், கொரோடா வந்து எம்எல்ஏ அருள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல ஒரு லெட்டரும் கொடுத்திருக்காங்க. சோ இப்படியா வந்து என்ன பண்றாங்கன்னா சண்டைகள் போட்டு இருக்காங்க. இது ஏன் நடந்தது, ஏன் அன்புமணி இந்த அளவுக்கு அதிரடியா வந்து
இறங்கி அடிக்கணும் ஐயா ராமதாஸ் அவர்களை அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்பவே பொறுமையா இருந்து பார்த்தாரு. அன்புமணி அவர்கள் திரும்ப வருவாரு, திருந்தி வருவாரு, மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு. ஆனா அன்புமணி அவர்களுடைய போக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் என்ன பண்ணாங்க எடுத்தாங்க. இப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிற பிரம்மாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தாக்கு பிடிக்க முடியாது அன்புமணியால. என்ன விஷயம்னா விரைவில் ஐயா ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்திக்க போகிறார். இந்த விஷயம் தகவல் அன்புமணிக்கு போகுறதுனால இப்ப அதிரடியா அவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு போக மாட்டாரு அப்படின்னு அன்புமணி அவர்கள் நினைச்சிருந்தாரு. ஏன்னா இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு என்னன்னா பாஜக கூட போக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஐயா அவர்களுக்கு இருக்குது. ஒண்ணு திமுக பக்கம் போகணும், அதிமுக பக்கம் போகணும், இப்படிதான் இருந்தது. ஆனா அன்புமணி அவர்கள் பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு போது இத பிரச்சனைகள் காரணமா தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன நினைச்சிட்டாருன்னா, நீ என்னப்பா பாஜக கிட்ட போறது, நானே போறேன், போயிட்டு எனக்கு தெரிந்த யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தி எப்படி நான் வழிக்கு கொண்டு வரணுமோ அப்படி நான் வழிக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்குள்ள கூடிய விரைவில் டெல்லி பயணத்தை மேற்கொள்ள போறாரு. அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாரு. இந்த அமித்ஷா அவர்களை சந்திக்க போகும்போது என்னென்ன கோரிக்கைகளை வைப்பாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 சீட்டு வாங்குறதுக்கு ஐயா அவர்கள் தயாராயிட்டாரு. பாஜக கிட்ட இருந்து எங்களுக்கு 30 சீட்டு வேணும், சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டங்கள்ல எங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை வைத்து 30 சீட்டு எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ ஐயா அவர்கள் அமித்ஷா போயிட்டு டெல்லியில சந்திக்கிறாரு. ஒருவேளை டெல்லியில ஐயா ராமதாஸ் அவர்களை ஓகே பண்ணிட்டு உங்க தலைமையில தான் எல்லாமே அப்படி இப்படின்னு வந்துருச்சுன்னா, அறிவிப்பு வந்துருச்சுன்னா அன்புமணியுடைய அட்டத்திண்டாட்டம். ஏன்னா அன்புமணிய ஒரு பாமக லீடரா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதிமுகவும் பாஜகவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பாவோட வாங்க, நீங்க தனியா வராதீங்க. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பாமக கட்சியின் ரொம்ப பேக் போனா இருக்கிற வன்னியர் சங்கம் அவருக்கு ரொம்ப ஆதரவா இருக்கு. வன்னியர் சங்க சமுதாயத்தினர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கதான் செய்யுது. அன்புமணி அவர்களை குறைச்சு நம்ம இடப்பட முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஐயாவுக்கு அடுத்தது அன்புமணி தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாமக நிர்வாகிகளும் சரி வன்னியர் சமூகமும் சரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ஐயாவை காட்டிலும் அன்புமணியா அப்படின்னா அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களை குலதெய்வம் அப்படின்னு அவரை கும்பிடுற ஒரு கும்பல் இருக்கதான் செய்யுது. அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை. இப்படியா இருக்கும் பொழுதுதான் பாஜகவுடைய மூவ் காரணமாக அன்புமணி அவர்கள் உஷாராயிட்டு இதுக்கப்புறமும் அமைதியா இருந்தா பொறுமையா இருந்தா வேலைக்காகாது, அப்பா போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சட்டமன்றத்துக்குள்ள வரைக்கும் போயிட்டு இந்த பாமக பிரச்சனையை ரொம்பவே என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எடுத்துன்னு போயிருக்காங்க. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்பு இவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கோரிக்கையை கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. இப்படி மாறி மாறி போய் கோரிக்கை கொண்டு வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எல்லாமே ஐயா ராமதாஸுடைய மூவ் ஒன்னொன்னும் அன்புமணியர்களுக்கு பிடிக்காததுதான் காரணம் அப்படின்னு தான் தெல்ல தெளிவா தெரியுது. ஏன்னா ஒருவேளை அப்பா அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டா நம்ம இங்க டம்மி ஆயிருவோம், இவர் சந்திக்காத வரைக்கும் தான் இவருக்கான ஸ்பேஸ் வந்து பாஜக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஐயா அவர்கள் டைரக்டா போய் சந்திச்சுட்டா அன்புமணி அங்க டம்மி ஆயிடுவார், பாஜக கிட்ட டம்மி ஆயிடுவார். வேற வழியே கிடையாது, அப்பா கிட்ட சரண் அடைஞ்சுதான் ஆகணும். எப்பா அப்பாவே வந்துட்டாரு, நீ என்னப்பா போப்பா, உங்க அப்பா தானப்பா, போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் கூட ஒன்னா சேர்ப்பான்னு சொல்லிட்டு பாஜக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அன்புமணியால ஒன்றும் பண்ண முடியாது. வேற வழியே இல்லாம ஐயா காலில் தான் வந்து விழணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதிரடியான இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு சில எப்படி சொல்றது, நீங்க போகக்கூடாது ஒரு பயங்காட்டுற ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு அதிரடியான விஷயங்களை தான் அன்புமணி அவர்கள் செஞ்சுட்டாரு. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்தவர், எவ்வளோ கரடுமுரடான வழிகளெல்லாம் நடந்து வந்திருக்கிறாரு, கடந்து வந்திருக்கிறாரு அப்படின்றத வரலாறுகள் நல்லாவே தெரியும். ஸோ அதனால இப்ப ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் காட்டுகிற பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அன்புமணி அவர்களே இந்த அடி பாயிறாருன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த அடி பாய்வாரு அப்படின்றதான் நம்ம உஷாரா என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ விஷயங்கள் இப்படியே தான் போயின்னு இருக்கு. பாமக நிலவரம் நாளுக்கு நாள் இந்த விஷயங்கள்லாம் அணைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா இது கொழுந்து விட்டு காட்டு தீ போல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா ராமதாஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாரு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அன்புமணி அவர்கள் அதிரடியை காட்டி ஜி.கே. மணியை சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கி வெங்கடேஸ்வரனை நியமிச்சிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.